வணக்கம் மக்களே. ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நடக்கும். அதில் எல்பிஜி சிலிண்டரோட விலை மாற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்தில் 6 மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் மாதத்தில் எல்பிஜி சிலிண்டர் விலை, கிரெடிட் கார்டு விதிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி தொடர்பான மாற்றங்கள் நிகழலாம் என சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் செப்டம்பர் 1 முதல் நடக்கும் என்று தெரிகிறது. ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில விதிகளில் மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. இப்போது ஆகஸ்ட் மாதம் முடிந்துவிட்டது. இந்த ஆகஸ்ட் மாதம் முதலே இந்த மாற்றங்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டுதான் இருந்தன. இந்த நிலையில் இந்த மாதம் செப்டம்பர் ஒரு சில மாற்றங்களை காணப்போகிறோம். இதில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர், கிரெடிட் கார்டும் இடம்பெறும். அதுபோல் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி தொடர்பான சிறப்பு அறிவிப்புகள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அந்த மாற்றங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி விலையை அரசு மாற்றி வருகிறது. வணிக எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் சமையல் எரிவாயு விலையில் மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுபோல் செப்டம்பர் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றம் வரும். அதுபோல் இரண்டாவது மாற்றமாக விமான எரிபொருளின் விலைகளையும் மாற்றியமைக்க எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. போலி அழைப்புகள், போலி செய்திகள் கட்டுப்படுத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் கடுமையான வழிகாட்டுதலை ட்ராய் வெளியிட்டுள்ளது. அதன்படி பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை கொண்டு 140 என தொடங்கும் மொபைல் எண்களுக்கான டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள், வணிக செய்திகளை அனுப்ப ஜியோ, ஏர்டெல், ஐடியா, வோடாஃபோன், பிஎஸ்என்எல் போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களை ட்ராய் கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று முதல் HDFC வங்கி பயன்பாட்டு பரிவர்த்தனைகளுக்கான வெகுமதி புள்ளிகளின் வரம்பை நிர்ணயிக்க உள்ளது. இதன் கீழ் வாடிக்கையாளர்கள் இந்த பரிவர்த்தனைகளில் மாதத்திற்கு 2000 புள்ளிகள் வரை மட்டுமே பெற முடியும். ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு ஆதார் தொடர்பான சில விஷயங்களை இலவசமாக புதுப்பிக்க முடியாது. செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆதாரை புதுப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டும். முன்பு ஜூன் 14ஆம் தேதி வரை புதுப்பிக்கும் கட்டணம் இருந்த நிலையில் அது செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. செப்டம்பர் 1 முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 3% உயர்த்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அரசு ஊழியர்களுக்கு 50% அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது. எனவே 3% உயர்த்தினால் அது 53% உயரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மத்திய அரசோட இந்த மாதத்திற்கான சில மாற்றங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.